கிரிக்கெட் ட்ரையல் மாதிரி பிரியாணி ட்ரையல்னு ஒரு சூப்பரான மேட்டர் இருக்குது. அது என்னென்னா, நம்ம வீட்டில் எப்போ என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் எல்லோரும் சேர்ந்து பிரியாணி செஞ்சு நம்ம கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸுக்கு கொடுத்துட்டு ஏழைங்களுக்கு கொடுக்கணுங்கிறது எழுதப்படாத விதியாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம மாமா வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனு. ஸோ அதுக்காக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு 50 பேர் சாப்பிட்ற மாதிரி ஜீரக சம்பாவில் பிரியாணி ஆக்கணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ இளங்கறியாக வர மாதிரி ஒரு ஆட்டை பிடிச்சி கறியை எடுத்து ஸோ அதெல்லாம் போட்டு அட்டகாசமாக வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, தயிர், பிரியாணி மசாலான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான மசாலாவில் திண்டுக்கல் ஸ்டைலில் பிரியாணி ஆக்கியிருந்தோம். அந்த பிரியாணி ட்ரையல்னால் என்னென்னா, சுட சுட 1/2 மணி நேரம் தம்மு உடச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தட்டில் எல்லோரும் சாப்பாடை ஒன்றா போட்டு ஒன்றா டேஸ்ட்டு பார்ப்போம். அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். இந்த தடவை பிரியாணி ஏமாற்றவே இல்லை, அட்டகாசமான டேஸ்ட்டில் வந்துருந்துச்சு. நம்ம சேனல் வேறு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போதா. ஸோ அடுத்த விருந்து அதுக்காக கூட இருக்கலாம். ஸோ அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.